ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் 3 சூப்பரான சிறு தொழிலுங்க. வீட்டிலேருந்தே செய்யலாங்க, கை நிறைய சம்பாதிக்கலாம். வீட்டில் இருக்கும் பெண்கள் வீட்டிலிருந்தே சம்பாதிக்கக்கூடிய தொழிலில் இதுவும் ஒன்றுன்னு சொல்லலாம். என்னுடைய சேனல் இப்போ தான் நீங்களாம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வாங்கப்பா அது என்ன தொழில் பார்த்தலாம். முக்கியமாக நான் இன்றைக்கி இந்த தொழில் சம்மந்தமாக எதுக்கு பேச வந்திருக்கேன் அப்படின்னா, ஆடி வர போதுங்க. இன்னும் ஒரு நாள் தான் இடையில, மறுநாள் ஆடி பிறக்க போதுங்க. ஆடினாவே நம்ம என்ன பண்ணுவோம், ஆடி தள்ளுபடி போக ஆரம்பிச்சிடும் இல்லையா. ட்ரெஸ்ஸு தான் சொல்ல வரேன். ட்ரெஸ்ஸு வந்து நம்ம எடுத்து சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா நல்ல லாபம் கிடைக்கும். அதுவும் ஆடியில் போயிட்டு நீங்கள் இருங்க பெரிய பெரிய கடைகளில் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய சுற்று வட்டாரத்தில் உள்ள பெரிய கடைகளுக்கு போங்க. டவுனுக்கு போயிட்டு நீங்கள் ஆடு தள்ளுபடி எங்கே போடுறாங்க அப்படின்னா, எங்கள் ஊர்லாம் வந்து கும்பகோணம், திருவாரூர் இந்த மாதிரி தாங்க பார்க்கும். கும்பகோணம் போனாலே அள்ளிட்டு வரலாங்க. ஒரு 900 ரூபா 1000 ரூபா விற்கக்கூடிய சேரீலாம் இப்போ போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வெறும் 400 350 ரூபா இந்த ரேட்டுக்கு தாங்க. ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு நான் நிறைய ட்ரெஸ்லாம் எடுக்கலாங்க. குட்டி பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா ஆஃபர் போட்டிருப்பாங்க. அதுவும் நைட்டிஸ்னால் சொல்லவே வேணாங்க. எப்படி 300 400 ரேஞ்சு நைட்டிலாம் 190 ரூபா 250 ரூபா இந்த ரேட்டுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு நிறைய நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரலாம். பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்து நம்ம உள்ளூர்லேயே நம்ம இப்போயும் சேல்ஸ் பண்ணலாம். நீங்கள் மொத்தமாக அமௌண்ட் உங்கள்கிட்ட நிறைய கையில் இருக்குது அப்படின்னா எடுத்து வச்சுட்டு தீபாவளிக்குமே நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். நீங்கள் 400 300 எடுக்கக்கூடிய ட்ரெஸ்ஸு தாராளமாக 600 650 ரூபா 700 வரைக்குமே நம்ம சேல்ஸ் பண்ணலாம். நைட்டி சொல்லணும்னா 150 200 250 இந்த ரேஞ்சுக்குள்ளது நம்ம 300 400 500 ரேஞ்ச் வரைக்குமே நம்ம சேல்ஸ் பண்ணலாம். டபுள் எக்ஸல் சொல்லவே வேணாங்க, அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக போயிட்டு நீங்கள் போய்ட்டு பெரிய பெரிய கடைங்க பாருங்கள். இந்த மாதிரி பெரிய பெரிய கடைகளில் நல்லாவே ஆடி தள்ளுபடியில் ட்ரெஸ் எடுக்கலாங்க. ஏன்னு சொல்கிறேன்னா, நான் வந்து மேக்ஸிமம் நார்மலாக வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்தே ஆடு தள்ளுபடினா நான் மிஸ் பண்ணதே கிடையாது. நான் போய்ட்டு எங்கள் டவுனில் எங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய கும்பகோணத்தில் போயிட்டு நிறைய ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு வருவேன். எனக்கு வேணுங்கிற நைட்டு கிட்டத்தட்ட 10 12 எடுத்துகிட்டு வந்துடுவேங்க. மறு வருஷம் வரைக்கும் யூஸ் பண்ணுற அளவுக்கு நான் எடுத்துகிட்டு வந்துடுவேன். அதே போல் சேரீ 5க்கு கம்மியாக எடுக்கவே மாட்டேன், எடுத்துகிட்டு வந்துடுவேன். அது என்ன எடுக்கணுமோ அது எல்லாமே கம்மி ரேட்டுக்கு நிறைய நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம நிறைய பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் கையில் இருக்கிறத கொஞ்சமாக வாங்கி நம்ம வெளியில் நம்ம உள்ளூர்லேயும் விற்கலாம், வெளியிலையும் நம்ம விற்கலாங்க. முக்கியமாக என்ன அப்படி நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஆடு தரப்பில் மொத்தமாக பொருளை எடுத்துக்க போகிறோம். நைட்டி ஆரிஸ் எடுத்துக்கிறோம், அதே போல் இன்ஸ்கர்ட்டு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இப்போ ஹிட்ஸுக்கு உள்ளது பசங்களுக்கு உள்ளது கூட நம்ம நிறையாவே எடுத்து சேல்ஸ் பண்ணலாங்க. அது இன்னும் கம்மியாக கிடைக்கும். நீங்கள் போயிட்டு பாருங்கள். தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆடிக்கு போய் ட்ரெஸ்ஸே எடுக்கிறதுலாமல் அதில் என்ன கிடைக்க போதோ அதே ரேட்டு தான் ஓடிப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இல்லவே இல்லைங்க, அப்படி கிடையாது. நீங்கள் போய் பாருங்கள். ரொம்ப ரொம்ப சீப்பான ரேட்டில் நல்ல பெஸ்ட்டான குவாலிட்டியான ட்ரெஸ்லாம் நமக்கு கிடைக்குது. நான் அது மாதிரி சூஸ் பண்ணி தான் நான் நிறைய டைம் வாங்கிட்டு வந்திருக்கேன். நல்லாவே இருக்குது, நான் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். அதை வாங்கி நாங்கள் தரமாக வச்சு நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். ஒரு ட்ரெஸ்ஸுக்கு 100 ரூபா 150 ரூபா ரேஞ்சுக்கு நம்ம லாபம் இருக்கிற மாதிரி நம்ம சேல்ஸ் பண்ணலாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்களால் தொடர்ச்சியாக உங்கள் உள்ளூர்லேயே உங்கள்கிட்ட இவ்வளோ காசு கொடுத்து வாங்க முடியல அப்படின்னா தவணை முறையில் நான் அப்புறம் தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அது மாதிரி செய்யாமல் நீங்கள் தவணை முறையில் வார தவணையாக நீங்கள் வந்து கொடுக்கலாங்க. கொடுத்துட்டு வாரம் நம்ம வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு லாபம் தான் கிடைக்குங்க. அதை வந்து வேஸ்ட் பண்ணாமல் வாரம் கொடுத்தாங்கன்னா அவங்க கொடுக்குறவங்களுக்கும் சிரமம் இல்லாமல் நம்மக்கிட்ட வாரம் தானே அப்படின்ட்டு கண்டிப்பாக எடுக்க தான் செய்வாங்க. வேணான்னு சொல்ல மாட்டாங்க. நம்ம ஏன்னா வாரம் தான் நம்ம கொடுக்க போகிறோம், பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு கஷ்டப்படுறவங்க கூட எடுக்க வாய்ப்பு நிறைய இருக்குது. இதனால் அவங்களும் பெனிஃபிட் அடைவாங்க, நம்மளும் சம்பாரிச்ச மாதிரி இருக்குங்க. வாரத்தவணை மாதிரி கொடுத்து மறு மாதம் அடுத்த ட்ரெஸ்ஸு கண்டினியூவாக எடுப்பாங்க. கண்டினியூவாக உங்களுக்கு சேல்ஸ் ஆகும். நமக்கு கஸ்டமரும் ரெகுலர் கஸ்டமர் கையில் இருந்துகிட்டே இருப்பாங்க. நீங்கள் கண்டிப்பாக இதை பற்றி கவலைப்படாமல் நீங்கள் ட்ரெஸ்ஸும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரலாம். நமக்கு சேல்ஸ் ஆகுங்கிற ஒரு நம்பிக்கையே நமக்கு வருங்க. அதனால் நீங்கள் வந்து தவணை முறையிலையும் நீங்கள் இந்த ட்ரெஸ் எடுத்து சேல்ஸ் பண்ணால் நல்ல லாபம் கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த ஆடியோ மிஸ் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம். இப்போ பார்த்தலாங்க, ஒன்றும் இல்லைங்க, தையல் மிஷின் தாங்க. தையல் வந்து தைக்க தெரியும் அப்படின்னாவே போதும். ஓர் அடிக்கிறது, கிழிஞ்சதை தைக்கிறது, தையல் விடுறதை தைக்கிறது அப்படின்னு தெரிஞ்சாலே போதும். அதுலேயே உண்மையிலே சொல்கிறேன், நல்ல லாபம் கிடைக்கும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ கிழிஞ்சதெல்லாம் தைச்சு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம சில கிழிஞ்சது வந்து தைக்கக்கூடிய இதில் இருக்காது. ஏன்னா நம்ம கூச்சப்படுவோம். இதை போய்ட்டு எப்படி நம்ம தைக்க சொல்கிறது, பேண்ட்லாம் விட்டு போயிருக்கோம், அதெல்லாம் வந்து தைக்க வந்து ரொம்ப கூச்சப்படுவோம் இல்லையா. கிழிஞ்சது ஏன் தச்சுக்கிட்டு இதை கொண்டு போய் கொடுக்கவே அசிங்கமாக இருக்கும் சில பேருக்கு. அந்த மாதிரிலாம் இருக்காங்க. ஏன்னா வந்து கொண்டு போயிட்டு நம்ம கிழிஞ்சிருச்சு அப்படின்னு போய் தச்சு தரீங்களா அப்படின்னு கேட்டாலும் கூட பண்ணுறாங்க. கிழிஞ்சதை தைக்கிறதுக்கு டைம் கிடையாது, தச்சு கொடுக்க மாட்டாங்க மேக்ஸிமம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அதை வந்து நம்ம தச்சு கொடுக்கலாம். கிழிஞ்சது தைச்சாலே உண்மையிலே சொல்கிறேன் நல்லா லாபம் கிடைக்கும். இப்போ கிழிஞ்சது லேசாக அடித்தாலே 30 ரூபா 40 ரூபா சொல்கிறாங்க. சாரீ அருகடிக்கணும் அப்படின்னாவே 40 ரூபாய்க்கு குறைஞ்சில்லை. நைட் அடிக்கணும்னா 50 ரூபா வாங்குறாங்க. உங்களுக்கு தெரியும், கடையில் கொடுத்துருப்பீங்க. அதை நம்மளே செஞ்சு கொடுக்கலாம். கிழிந்த ஆடைகள் எல்லாம் தைத்து தரப்படும் அப்படின்னு போட்டாலே போதும். நிறையா பேர் வருவாங்க. உண்மையிலே சொல்கிறேன். அதை ஏன்னா தைக்கிறதுக்கு அசிங்கப்பட்டுக்கிட்டே நிறைய பேர் தைக்காமல் அதை வேஸ்ட் பண்ணிடுறாங்க. எங்கள் ஊரில் ஒரு அண்ணன் இதே போல் தான், நான் சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்குமே அதே போல் சைக்கிள்லேயே வச்சு தையல் மிஷினை வச்சு தச்சு கொடுத்துட்ருக்காங்க. ஏன்னா தைக்கிறது கிழிஞ்சது மட்டும்தான் தைக்கிறாங்க அவங்க.
கிழிஞ்சது தையல் விட்டது மட்டும் தான் தைச்சு கொடுப்பாங்க, வேற ஒன்றும் கிடையாது. வீட்டில் வந்து ப்ளவுஸ்லாம் தைச்சு கொடுப்பாங்க. மற்ற டைமில் இந்த மாதிரி வந்துட்டு போவாங்க. காலையிலையும் சாயந்தரமும் வீட்டில் தைப்பேன் ப்ளவுஸ்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. வந்து ஒரு வீட்டுக்கு கண்டிப்பாக 1 மணி நேரமாக தைச்சிட்டு போவாங்க. மாதம் மாதம் வருவாங்க. கண்டிப்பாக மாதம் மாதம் வரும்போதும் அவங்களுக்கு எங்கள் தெருவில் தைக்கிறதுக்கு துணி இருந்துகிட்டே தான் இருக்கும். அதுலேயும் நல்ல லாபம் கிடைக்கும், நல்ல வருமானம். எங்கள் தெருவில் ஒரு 1000 ரூபாய் சம்பாரிச்சிடுவாங்க. ஒரு காலையில் ஒரு 9 மணிக்கு வந்தாருன்னா 12:30 முடியறதுக்கு அதுலேயும் நிறைய சம்பாரிச்சிட்டு வரும். இது மாதிரி வெளியிலேருந்து வந்து தைக்கிறதுக்கு வர்றாங்க. நம்ம உள்ளூர்லேயே இருக்க நம்ம மிஷின் வச்சுருக்கோம், அதை ரிப்பேர் பண்ணி நம்ம தைக்க போகிறோம். வேஸ்ட்டாக இல்லாமல் நல்ல லாபம் கிடைக்கும். கிழிஞ்ச துணி தைக்கிறதுல அவ்வளோ ஒரு லாபம் கிடைக்கும். இதுக்கு வந்து ப்ளவுஸ் தைக்க தெரியணுங்கிற அவசியம்லாம் கிடையாதுங்க. கண்டிப்பாக இந்த டிப்பையும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல லாபம் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டிலே செய்கிறதுனால உண்மையிலே பொடி மசாலா பொருள்லாம் நல்லாவே ஓடும். ஊறுகாய் பொருள், ஊறுகாய் ஐட்டம்லாம் நீங்கள் வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். குட்டி குட்டி கடைகளில் கொண்டு போய் கொடுங்க. இது வந்து உங்களுக்கு நீங்கள் இதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஊறுகாய்லாம் எப்படி பண்ணணும், எவ்வளோ ஒரு ஈஸியான மெத்தட்னு உங்களுக்கே தெரியும். ஊறுகாய் ஐட்டம் செய்யுங்க. அதே போல் பொடி மசாலா ஐட்டம்லாம் நம்ம ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணால் நல்ல லாபம் கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 3 டிப்ஸுமே கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வருமானம் வருதா இல்லையாங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வருமானம் கிடைக்கும். என்னுடைய சேனல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீட்டில் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.